சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் வரிசை. இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை அரசர் ஒரு அழகான பெண்மணி, அழகே இல்லாத ஒரு குழந்தைய கொஞ்சுறத பார்க்குறாங்க. இதை பார்க்குற அரசர், இது எப்படி சாத்தியம்? அந்த பெண்மணி இவ்வளோ அழகா இருக்காங்க, இவ்வளோ அழகில்லாத குழந்தைய எப்படி இவங்களால கொஞ்ச முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாருங்க. இந்த சந்தேகத்தை தெனாலிராமன் கேட்குறாங்க. தெனாலிராமன் சொல்றாங்க, அது அந்த பெண்மணியோட குழந்தை, அவங்களுக்கு தான் குழந்தை தான் உலகத்திலே அழகான குழந்தை, அதனால அப்படிதான் கொஞ்சுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை தெனாலிராமன் சொன்ன இந்த விஷயத்த அரசரால ஏத்துக்கவே முடியலங்க. அதற்கு தெனாலிராமன் சொல்றாங்க, நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு காவலாளியை கூப்பிடுங்க அரசரே, அவர்கிட்ட உலகத்திலேயே சிறந்த அழகான குழந்தை ஒன்றை கொண்டு வாங்க அப்படின்னு கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தெனாலிராமன் சொன்ன மாதிரி அரசரும் செய்யறாருங்க. அந்த காவலாளி அடுத்த நாள் ஓரளவுக்கு சுமாரான குழந்தை தான் கொண்டு வராருங்க. அவ்வளவா அழகாவே இல்லை. ஆனா இதான் உலகத்திலே அழகான குழந்தை அப்படின்னு அந்த காவலாளி அரசர் கிட்ட சொல்றாருங்க. அரசர் கேட்கிறாரு, அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அரசரே அப்படின்னு அந்த காவலாளியும் சொல்றாரு. ஆனா இதையும் அரசரால ஏத்துக்கவே முடியல. இந்த குழந்தை ஒன்றும் அவ்வளோ அழகாவே இல்லையே, இதை எப்படி நீ உலகத்திலே அழகான குழந்தைன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறாருங்க. அதற்கு அந்த காவலாளி சொல்றாங்க, நான் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அரசர் உலகத்திலே அழகான குழந்தை கொண்டு வர சொல்லியிருக்காரு, நான் எப்படி போய் கண்டுபிடிப்பேன்னு. அதற்கு என்னோட மனைவி சொன்னாங்க, நம்ம குழந்தைய நாளைக்கு அரசவைக்கு கொண்டு போங்க அப்படின்னு. நம்ம குழந்தை தான் உலகத்திலே அழகான குழந்தை அப்படின்னு என் மனைவி தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த காவலாளி சொல்றாங்க. இதை கேட்டோடனே அரசருக்கு தெனாலிராமன் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு புரிஞ்சிச்சுங்க. கதையோட நீதிங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாங்க உண்மை. புற தோற்றத்தை வச்சு ஒவ்வொருத்தரோட அழகையும் நம்ம பார்க்கவே கூடாதுங்க. முதல்ல அவங்க மனசளவில் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, எவ்வளோ நல்ல குணங்களோட இருக்காங்கங்கிறத தான் பார்க்கணும். அதையும் தாண்டி அழகில்லை அழகு அப்படின்னு எதையுமே பிரிக்கக்கூடாதுங்க. மனசில் உள்ள அழகு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.